أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. பத்ர் போருக்கு பின் நிகழ்ந்த சம்பவங்கள் பற்றி கூறப்பட்டு வந்தது. அந்த சம்பவங்களிலிருந்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை சம்பவங்கள் பற்றி தெரிகின்ற அதே வேளையில் சில வரலாற்று விஷயங்களும் தெரிய வருகின்றன. மேலும் வரலாற்றை படிக்கும்போது இஸ்லாத்தின் முகத்தை தவறாக காட்டிய சில தவறான அறிவிப்புகளும் அடையாளம் காணப்படுகின்றன. இஸ்லாத்தின் எதிரிகள் இதன் மூலம் இஸ்லாத்தின் பெயருக்கு களங்கம் விளைவிப்பதில் பயனடைகின்றனர். அதேபோல் கடுமையை விரும்பும் முஸ்லிம்களும் தங்களுடைய நோக்கங்களை அடைகின்றனர். எவ்வாறு இருப்பினும் இன்று நான் கூற இருக்கும் சம்பவங்களில் முதலாவது சம்பவம் உமைர் பின் வஹப் பற்றியதாகும். போருக்கு பிறகு இணை வைப்பாளர்களுக்கு ஏற்பட்ட தோல்விக்கு பழி வாங்குவதற்காக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக மக்காவிலிருந்து மதீனா வந்தான். ஆனால் அங்கு அல்லாஹ்வின் நியதியோ வேறொன்றை நிகழ்த்தியது. மேலும் அவனுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்வாய்ப்பை வழங்கியது. அதன் விபரத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது: பத்ர் கைதிகளில் வஹப் பின் உமைரும் இருந்தான். அவன் பின்னாளில் முஸ்லிம் ஆகிவிட்டான். அவனை ரிஃபா பின் ராஃபி சிறைபிடித்தார்கள். அவனுடைய தந்தை உமைர் குறைஷிகளின் தலைவர்களின் ஒருவராக இருந்தார், அதாவது உமைர் பின் வஹப். அவன் மக்காவில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாவுக்கும் மிக அதிகமாக கஷ்டங்களை கொடுத்திருந்தான். ஆனால் பிறகு பத்ர் போருக்கு பின்னர் அவர் முஸ்லிம் ஆகிவிட்டார். விபரம் இவ்வாறாகும்: முஸ்லிம் ஆவதற்கு முன்னர் உமைர் மற்றும் சஃப்வான் பின் உமையா ஒரு நாள் மக்காவில் ஹதீம் என்ற இடத்திற்கு அருகில் அமர்ந்திருந்தார்கள். சஃப்வான் அப்போது முஸ்லிமாக இருக்கவில்லை. இந்த இருவரும் பத்ர் போரில் தங்களுக்கு ஏற்பட்ட தோல்வி மற்றும் போரில் கொல்லப்பட்டவர்களின் பெரும் தலைவர்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். சஃப்வான் கூறினான், இறைவன் மீது ஆணையாக, இந்த தலைவர்களெல்லாம் கொல்லப்பட்ட பிறகு வாழ்க்கையின் இன்பமே போய்விட்டது. உமைர் கூறினான், இறைவன் மீது ஆணையாக நீ சரியாக சொன்னாய். மேலும் கூறினான், நான் ஒருவருக்கு கடன் கொடுக்க வேண்டியுள்ளது. அதை செலுத்துவதற்கான ஏற்பாடு செய்ய இயலவில்லை. இது இல்லாமல் இருந்தால் பிறகு நான் சென்ற பிறகு கஷ்டப்பட இருக்கும் எனது மனைவி மக்களை பற்றிய கவலை இல்லாமல் இருந்தால் நான் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை சென்றடைந்து அவரை கொன்றுவிட்டிருப்பேன். ஏனென்றால் என்னுடைய மகன் அங்கு சிறைபிடிக்கப்பட்டுள்ளான். அங்கு செல்வதற்கு எனக்கு காரணம் உள்ளது. இதை கேட்ட உடனேயே சஃப்வான் உமைரின் கடனுக்கு தான் பொறுப்பேற்றுக் கொண்டான். உனது கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று கூறினான். அதை நான் செலுத்தி விடுவேன். உனது மனைவி மக்கள் என்னுடைய மனைவி மக்களுடன் இருப்பர். அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்களை வளர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ போய் நௌசுபில்லா முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்துவிடு என்றான். இதை கேட்ட உடனேயே உமைர் செல்வதற்கு ஒப்புக்கொண்டு விட்டான். மேலும் அவன் சஃப்வானிடம் நமக்கு இடையிலான இந்த விஷயத்தை ரகசியமாக வைக்குமாறு கூறினான். சஃப்வானும் வாக்குறுதி வழங்கினான். உமைர் வீட்டிற்கு போய் தனது வாளை எடுத்து
அதை தீட்டி பிறகு அதில் விஷத்தை தடவி எடுத்துக்கொண்டு மக்காவிலிருந்து கிளம்பி மதீனா வந்தடைந்தான். உமைர் மஸ்ஜித் நபவி வந்தடைந்ததும் இங்கு ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில முஸ்லிம்களுடன் அமர்ந்திருந்தார்கள். பத்ர் போர் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். உமர் மஸ்ஜித் நபவியின் வாசலில் தனது ஒட்டகத்தை அமர வைத்ததும் ஹஜ்ரத் உமர் அவர்களின் பார்வை அவன் மீது பட்டது. உமைர் கையில் வாள் இருந்தது. வாளேந்தியவாறு இறங்கினான். அவனை பார்த்ததும் ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இந்த இறைவனின் எதிரி உமைர் பின் வஹப் நிச்சயமாக ஏதேனும் தீய எண்ணத்தோடு இங்கு வந்துள்ளான். பிறகு ஹஜ்ரத் உமர் உடனடியாக அங்கிருந்து எழுந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய அறைக்கு அன்னாரை பார்க்க சென்றார்கள். கூறினார்கள், இறைவனின் தூதரவர்களே, இறைவனின் இந்த எதிரி உமைர் பின் வஹப் உருவிய வாளோடு வந்துள்ளான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவனை என்னிடம் உள்ளே அழைத்து வாருங்கள். பரவாயில்லை, என்னிடம் அழைத்து வாருங்கள். ஹஜ்ரத் உமர் நேராக உமைரிடம் வந்தார்கள். அவன் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த வாளின் உரையை வலுவாக பற்றி பிடித்தவாறு உமைரை அழைத்துச் சென்றார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்களோடு அங்கு இருந்த அன்சாரி முஸ்லிம்களிடம், உமர் அவர்கள், என்னோடு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உள்ளே வாருங்கள். நீங்கள் பெருமானாருக்கு அருகில் அமர்ந்திருங்கள். ஏனென்றால் இவனை பற்றி எனக்கு அச்சம் உள்ளது. அதற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்து உள்ளே அழைத்து வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமைரின் கழுத்தில் உள்ள வாள் தொங்கவிடப்பட்டுள்ள அந்த கயிற்றை பிடித்து வருவதை கண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே, இதை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். பிறகு கூறினார்கள், உமைரே, அருகில் வா. உமைர் அருகில் வந்ததும் மடமை காலத்து கண்ணியமளித்தலுக்கு ஏற்ப அன்அமு வ சவாஹன் என்று கூறியவாறு சலாம் கூறினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உமைரே, எங்களுக்கு உன்னுடைய சலாத்தை விட இஸ்லாத்தில் சிறந்த சலாம் வழங்கப்பட்டுள்ளது. அது சொர்க்கத்திற்குரியவர்களின் சலாம் ஆகும். நீ எதற்காக வந்துள்ளாய்? உமைர் கூறினான், உங்களுடைய பிடியில் உள்ள கைதி, அதாவது எனது மகனை பற்றி பேச வந்துள்ளேன். அவன் விவகாரத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடக்குமாறு உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய உருவிய வாளை பார்த்து, பிறகு இந்த வாளுக்கு என்ன அர்த்தம் என்று வினவினார்கள். உமைர் கூறினான், இறைவன் இந்த வாளை நாசமாக்குவானாக. நீங்கள் எங்களை எதற்கு தகுதியானவர்களாக விட்டு வைத்துள்ளீர்கள்? இந்த வாள் இதற்கு முன் எங்களுக்கு எப்போது உதவியுள்ளது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னிடம் உண்மையை கூறுங்கள். நீ எந்த நோக்கத்தில் வந்துள்ளாய்? அன்னாருக்கு அவனுடைய பேச்சில் நம்பிக்கை வரவில்லை. உமைர் கூறினான், உண்மையிலேயே நான் இதை தவிர வேறு எந்த எண்ணத்திலும் வரவில்லை. என்னுடைய கைதி தொடர்பாக உங்களிடம் பேசவே வந்துள்ளேன் என்றான். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இல்லை, ஒரு நாள் நீயும் சஃப்வான் பின் உமையாவும் ஹத்தீமிற்கு அருகில் அமர்ந்திருந்தீர்கள். பதர் போரில் கொல்லப்பட்டு குழியில் போடப்பட்ட குறைஷிகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்கள். அப்போது நீ சஃப்வானிடம், எனக்கு இந்த கடன் இல்லாதிருந்தால், மனைவி மக்கள் பற்றிய கவலை இல்லாமல் இருந்திருந்தால் நான் சென்று முஹம்மதை கொண்டிருப்பேன் என்றாய். என்னை கொல்ல வேண்டும் என்ற நிபந்தனையில் சஃப்வான் உன்னுடைய கடனை அடைப்பதாகவும் மனைவி மக்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதாகவும் கூறினான். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தெரியப்படுத்தியிருந்தான். அறிவிப்பில் எழுதப்பட்டுள்ளது, இதை கேட்டதும் உமைர் உடனடியாக, தாங்கள் அல்லாஹ்வின் தூதராவீர்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்றான். யா ரசூல் அல்லாஹ், தாங்களுக்கு வானத்திலிருந்து வந்து கொண்டிருந்த செய்திகள் மற்றும் தாங்கள் மீது வஹி இறங்கியதை நாங்கள் பொய்ப்படுத்தி வந்தோம். இந்த விவகாரம் தொடர்பாக அந்த நேரத்தில் ஹத்தீமிற்கு அருகில் என்னையும் சஃப்வானையும் தவிர மூன்றாவது நபர் யாரும் இருக்கவில்லை. மேலும் நாங்கள் பேசிக்கொண்டது பற்றி வேறு யாருக்கும் தெரியவும் செய்யாது. எனவே இறைவன் மீது ஆணையாக அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இந்த தகவலை தர இயலாது. இஸ்லாத்தின்பால் நம்மை வழிகாட்டிய, நேர்வழி வழங்கிய, மேலும் என்னை இந்த வழியில் செல்லும் வாய்ப்பை வழங்கிய இறைவனுக்கே எல்லா புகழும். அதன் பின்னர் உமர் கலிமா ஷஹாதத் கூறினான். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவிடம் கூறினார்கள், உங்களுடைய சகோதரனுக்கு மார்க்க கல்வியை வழங்குங்கள், திருக்குரான் கற்றுக் கொடுங்கள், இவருடைய கைதியை விடுவித்து விடுங்கள். சஹாபா உடனடியாக கட்டளையை நிறைவேற்றினார்கள். பிறகு உமர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், நான் எப்போதும்
அல்லாஹ்வின் ஒளியை அணைக்க வேண்டும் என்ற முயற்சியில்தான் இருந்து வந்தேன். மேலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருந்த மக்களை மிகவும் துன்புறுத்தி வந்தேன். இப்போது நான் மக்கா சென்று மக்காவாசிகளை அல்லாஹ்வின் பக்கமும் இஸ்லாத்தின் பக்கமும் அழைக்க வேண்டும் என விரும்புகிறேன். அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு நேர்வழியை வழங்கலாம். அவ்வாறில்லை என்றால் பிறகு எவ்வாறு இஸ்லாத்தின் காரணமாக சஹாபாவிற்கு கஷ்டத்தை கொடுத்து வந்தேனோ அதேபோல் அவர்கள் சிலை வணங்குவதற்காக அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பேன். எனக்கு அனுமதி தாருங்கள் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். கஷ்டங்களை கொடுப்பதற்கல்ல, மாறாக தப்லீக் செய்வதற்கான அனுமதியை வழங்கினார்கள். இவ்வாறு அவர் மக்கா திரும்பிச் சென்றார். அவரின் மகன் வஹப் பின் உமைரும் முஸ்லிமாகிவிட்டார். இங்கு உமைர் மக்காவிலிருந்து கிளம்பிய பிறகு சஃப்வான் மக்களிடம், நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை பற்றிய நற்செய்தியை வழங்குவேன். அது விரைவில் நிகழ இருக்கிறது. அதன் விளைவாக நீங்கள் பதர் யுத்தத்தின் துக்கங்களை மறந்து விடுவீர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தான். மேலும் வரக்கூடிய ஒவ்வொரு பயணியிடமும் உமைரின் செயல்பாடுகள் பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தான். இறுதியில் ஒரு பயணி மக்கா வந்தார். அவர் சஃப்வானிடம் உமைர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற தகவலை கொடுத்தார். சஃப்வான், இனி நான் அவனுடன் பேச மாட்டேன், மேலும் அவனுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என உறுதிமொழி எடுத்தான். அதன் பின்னர் உமைர் மக்கா வந்தடைந்த போது அவர் முஸ்லிமாக ஆகிவிட்டிருந்தார். முதலில் சஃப்வானின் வீட்டிற்கு செல்லவில்லை, மாறாக நேரடியாக தன்னுடைய வீட்டிற்கு சென்றார். அங்கு அவர் வீட்டில் உள்ளவர்கள் முன் இஸ்லாத்தை பற்றி அறிவித்தார்கள். அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அழைத்தார்கள். சஃப்வானுக்கு இது பற்றி தெரிய வந்ததும் கூறினான், அவன் முதலில் என்னிடம் வராமல் தன்னுடைய வீட்டிற்கு ஏன் சென்றான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவன் மார்க்கமற்றவனாகவும் வழிகட்டும் போய்விட்டான். நான் இப்போதும் அவனோடு பேச மாட்டேன். மேலும் அவனுக்கு மற்றும் அவனுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு என்னிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்காது என்றான். இணைவைப்பாளர்களும் கூட தங்களது இணைவைப்பை மார்க்கம் எனவும் ஏக இறைவனை வழிபடுவதை வழிகேடு எனவும் கருதி வந்தனர். இன்றும் இதே நிலைதான் உள்ளது. அதன் பின்னர் உமைர் சஃப்வான் பின் உமையாவிடம் சென்றார்கள். மேலும் அவனை விழித்து கூறினார்கள், நீ எமது தலைவர்களில் ஒரு தலைவனாவாய். நீ சிலைகளை வணங்கியும் அதற்காக தியாகங்களையும் செய்து வந்தாய் என்பது உனக்கு தெரியும். இதுவும் ஒரு மார்க்கமா? அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை எனவும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ஆவார்கள் என நான் சாட்சி கூறுகிறேன் என்றார்கள். ஆனால் உமைருக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை. மேலும் அவர் பக்கம் திரும்பி கூட பார்க்க இல்லை. இந்த சம்பவம் தொடர்பாக ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் சீரத் ஹாத்தமுன் நபியினில் எழுதியுள்ளதாவது, இப்போது வரை வெளிப்படையான ஆற்றல் மற்றும் ஆணவத்துடன் சண்டையிட்டு வந்த மக்கத்து நிராகரிப்பாளர்கள் ஒரு திறந்த மைதானத்தில் முஸ்லிம்களிடம் தோல்வியுற்ற பிறகு ரகசியமான மற்றும் திரைமறைவிலான சதித்திட்டத்தின் பக்கம் சாயத் தொடங்கினர். அந்த வகையில் பத்ர் போருக்கு சில நாட்களுக்கு பிறகு நிகழ்ந்த இந்த வரலாற்று சம்பவம் அந்த ஆபத்திற்கு தெளிவானதொரு உதாரணமாகும். எழுதப்பட்டுள்ளதாவது, பத்ர் போருக்கு சில தினங்களுக்கு பின்னர் குறைஷிகளில் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்த உமைர் பின் வஹப் மற்றும் சஃப்வான் பின் உமையா பின் ஹல்ஃப் காபாவின் வளாகத்தில் அமர்ந்து பத்ர் போரில் கொல்லப்பட்டவர்களை பற்றி துக்கமாக உரையாடி கொண்டிருந்தனர். முன்பே கூறப்பட்ட அதே விஷயங்கள். அன்னார் இங்கு ஒரு விஷயத்தை எழுதியுள்ளார்கள். இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். இப்போது வாழ்க்கையில் இன்பம் இல்லாமல் போய்விட்டது. உமைர் கூறினான், எனது கடன் என்னை தடுக்கவில்லை என்றால், எனது பிள்ளைகள் பற்றிய கவலை இல்லாதிருந்தால் நான் எனது உயிரை ஆபத்தில் போடுவதற்கும் தயாராக உள்ளேன். நான் அங்கு செல்லவும் என்னிடம் காரணமும் உள்ளது. அவர்களிடத்தில் எனது மகன் சிறைபிடிக்கப்பட்டுள்ளான். நான் அங்கு சென்று நௌசுபில்லா முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொன்று விடுவேன் என்றான். எவ்வாறு இருப்பினும் முன்னர் கூறப்பட்டது போன்று சஃப்வான் அவனின் கடனை அடைப்பதாகவும் குழந்தைகளை வளர்ப்பதாகவும் வாக்குறுதி வழங்கினான். இதற்கு பிறகு அன்னார் எழுதியுள்ள இன்னொரு விஷயம் என்னவென்றால், எவ்வாறு இருப்பினும் அதன் பின்னர் உமைர் தன்னுடைய வீட்டிற்கு வந்தான். வாளில் விஷத்தை தடவிக்கொண்டு மக்காவிலிருந்து கிளம்பினான். மதினா சென்றடைந்ததும் இதுபோன்ற விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருந்த ஹஜ்ரத் உமர் இவனை கண்டு அஞ்சினார்கள். உடனடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, உமைர் வந்துள்ளான், ஆனால் அவனை பற்றி எனக்கு நம்பிக்கை இல்லை என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஹஜ்ரத் உமர் அவனை அழைத்து வர சென்றார்கள். செல்லும்போது சஹாபாவிடம், உமைரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து வருகிறேன். அவனுடைய நிலை சந்தேகத்திற்குரியதாக உள்ளது.
நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் சென்று அமர்ந்து விடுங்கள், விழிப்புடன் இருங்கள் என்று கூறிவிட்டு ஹஜ்ரத் உமர் அவர்கள் உமைரை உடன் அழைத்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை மென்மையாக தன்னிடம் அமர வைத்து, உமர், ஏன் வந்துள்ளாய் என வினவினார்கள். உமர் கூறினான், என்னுடைய மகன் உங்களிடம் கைதியாக உள்ளான், அவனை விடுவிப்பதற்காக வந்துள்ளேன். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிறகு ஏன் இந்த வாளை வைத்துள்ளாய் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வாளை பற்றி என்ன கூறுகிறீர்கள்? பத்ர் போரில் இந்த வாள்கள் என்ன செய்தன? மிகவும் எச்சரிக்கையுடன் பேசினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இல்லை, ஏன் வந்தாய் என சரியாக சொல். அவன் அதே விஷயத்தை தான் கூறினான், அதாவது நான் மகனை விடுவிக்க வந்துள்ளேன் என்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்படியென்றால் நீ சஃப்வானோடு சேர்ந்து காபாவின் வளாகத்தில் எந்த சதித்திட்டமும் தீட்டவில்லையா? அன்னார் அவர்கள் செய்த சதித்திட்டத்தை பற்றி கேட்டதுமே உமைர் திகைத்து போய்விட்டான். இருந்தும் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு கூறினான், நான் எந்த சதித்திட்டமும் தீட்டவில்லை. அதற்கு நீங்கள் என்னை கொல்ல திட்டம் தீட்டவில்லையா என கேட்டார்கள். கூறினார்கள், ஆனால் நினைவில் கொள், இறைவன் உன்னை என் வரை வந்தடையும் வாய்ப்பை வழங்க மாட்டான். உமைர் ஆழ்ந்த சிந்தனைக்கு ஆளாகிவிட்டான். பின்னர் கூறினான், தாங்கள் உண்மை கூறுகிறீர்கள், உண்மையிலேயே நாங்கள் சதித்திட்டம் தீட்டினோம். ஆனால் இறைவன் உங்களோடு இருப்பதாக தெரிகிறது. அவன் எங்களுடைய எண்ணம் பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளான். ஏனென்றால் நானும் சஃப்வானும் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு அப்போது மூன்றாவது நபர் யாரும் இருக்கவில்லை. அநேகமாக நான் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் இவ்வாறு செய்திருக்கலாம். நான் உண்மையான உள்ளத்தோடு தாங்கள் மீது நம்பிக்கை கொள்கிறேன் என்றார். உமைர் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். சஹாபாவிடம் கூறினார்கள், இப்போது இவர் உங்களுடைய சகோதரர் ஆவார், இவருக்கு இஸ்லாத்தின் போதனைகளை தெரியப்படுத்துங்கள், மேலும் இவருடைய கைதியை விட்டுவிடுங்கள். சுருக்கமாக, உமைர் பின் வஹப் முஸ்லிமாகிவிட்டார். மேலும் மிக விரைவில் ஈமானிலும் களப்பற்ற தன்மையிலும் மிகவும் முன்னேறினார்கள். இறுதியில் உண்மையின் ஒளியுடன் எந்த அளவுக்கு ஒன்றினார்கள் என்றால், நான் மக்கா சென்று அங்குள்ள மக்களுக்கு தப்லீக் செய்ய வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள் என மீண்டும் மீண்டும் கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள். உமர் மக்கா சென்று தனது உத்வேகமான தப்லீகால் பலரை மறைவான முறையில் முஸ்லிமாக்கினார். இரவு பகலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்படும் செய்தியை கேட்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த சஃப்வான் இப்போது ஒரு நற்செய்தியை கேட்பதற்கு ஆயத்தமாக இருங்கள் என்று மக்களிடம் கூறி வந்தான். ஆனால் அவன் இந்த காட்சியை கண்டதும் நிராசையடைந்து போனான். பத்ர் போருக்கு பிறகு சிலர் முஸ்லிம்களானர், ஆனால் நயவஞ்சகத்தன்மை கொண்டிருந்தனர். அவர்களில் அப்துல்லாஹ் பின் உபை பின் சுலூலும் ஒருவனாவான். அல்லாமா இப்னு கசீர் அவர்கள் சூரா அல் பக்ராவினுடைய 9 மற்றும் 10 வசனத்தின் விளக்கத்தில் எழுதுகிறார்கள், பத்ர் போர் நிகழ்ந்தபோது அல்லாஹ் தனது கலிமாவை வெற்றி பெறச் செய்தான். இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் கண்ணியத்தை வழங்கினான். அப்துல்லாஹ் பின் உபை பின் சுலூல் மதினாவின் தலைவனாக இருந்தான். பனு ஹஸ்ரஜ் கோத்திரத்தைச் சார்ந்தவன். இஸ்லாத்திற்கு முன் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் ஆகிய இரு கோத்திரங்களின் தலைவனாக இருந்தான். அவர்கள் மீது அவன் ஆட்சி செய்ய வேண்டும் என அவர்கள் எண்ணினர். அதாவது அப்துல்லா பின் உபையை தங்களின் தலைவராக ஆக்க நினைத்தனர். ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, அதாவது அவனுடைய சமுதாயம் கிரீடம் செய்து அவனை அரசனாக்கும் ஆயத்த பணிகளில் மூழ்கியிருந்தனர். அந்த நேரத்தில்தான் இஸ்லாத்தின் தூது செய்தி வந்தடைந்தது. மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர், அவனை மறந்துவிட்டனர். இதன் காரணமாக இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் காரணமாக அவனின் உள்ளம் குறுகுறுத்தது. பத்ர் சம்பவம் நடந்தபோது இது இப்போது வெற்றியல்லவா பெற்றுக்கொண்டிருக்கிறது என்று கூறினான். ஆரம்பத்தில் இவர்கள் குறைவானவர்கள்தானே என்று கருதினான். ஆனால் பத்ர் போர் வெற்றி கொள்ளப்பட்ட போது அவனுக்கு கவலை உருவானது. வெளிப்பார்வைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அவனின் அடிச்சுவடை பின்பற்றியவாறு அவனின் சீடர்களில் ஒரு கூட்டமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. சில வேதத்தை உடையவர்களும் அவனோடு இருந்தனர். இது தொடர்பாக மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் இவ்வாறு எழுதுகிறார்கள், அப்போது வரை மதீனாவில் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினர்களில் பெரும்பாலார் இணை வைத்தலில் இருந்தார்கள். பதர் வெற்றியானது அவர்களிடத்தில் ஒரு அசைவை ஏற்படுத்தியது. அவர்களில் பெரும்பாலார் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த மகத்தான மற்றும் அசாதாரணமான வெற்றியை பார்த்து இஸ்லாத்தின் உண்மையை ஏற்றுக்கொண்டனர். அதற்கு பிறகு மதீனாவில்
சிலை வணங்குபவர்கள் மிக விரைவாக குறையத் தொடங்கினர். ஆனால் இஸ்லாத்தின் இந்த வெற்றியானது அவர்களில் சிலரில் காழ்ப்புணர்ச்சி மற்றும் பொறாமை தீயை மூட்டியது. பகிரங்கமாக எதிர்ப்பது பொருத்தமானதாக இருக்காது என எண்ணி வெளிப்பார்வையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் உள்ளுக்குள் அதை அழிப்பதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு நயவஞ்சகர்களின் கூட்டத்தில் இணைந்து விட்டார்கள். கடைசியில் கூறப்பட்ட இந்த மக்களில் அப்துல்லா பின் உபை பின் சுலூல் குறிப்பிடத்தக்கவனாக இருந்தான். அவன் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் முக்கிய தலைவனாக இருந்தான். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்ததன் காரணமாக தனது தலைமைத்துவம் பிடுங்கப்பட்டதனால் மிகுந்த வேதனைக்குள்ளாகி இருந்தான். இவன் பத்ருக்கு பிறகு வெளிப்பார்வைக்கு முஸ்லிமானான். ஆனால் அவனின் உள்ளம் இஸ்லாத்திற்கு எதிராக காழ்ப்புணர்ச்சி மற்றும் எதிர்ப்பால் நிரம்பியிருந்தது. நயவஞ்சகத்தின் தலைவனாக மாறி மறைமுகமாக இஸ்லாம் மற்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக செயல்படத் துவங்கினான். பிந்தைய நாட்களில் நிகழ்ந்த சம்பவங்களிலிருந்து இவன் எவ்வாறு சில வேளைகளில் இஸ்லாத்திற்கு மிகவும் இக்கட்டான நேரத்தை உருவாக்க காரணமாக இருந்தான் என்பது தெரிய வருகிறது. அது ஒரு நீண்ட தனி வரலாறாகும். பனு சுலைம் போர் அல்லது கர்கரத்துல் குத்ர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரிலிருந்து திரும்பியதுமே சில நாட்களுக்கு பிறகு பனு சுலைம் மற்றும் பனு கத்ஃபானின் மக்கள் கர்கரத்துல் குத்ர் என்ற இடத்தில் ஒன்று கூடியுள்ளார்கள். மேலும் அவர்கள் மதீனாவின் மீது தாக்குதல் நடத்த திட்டமிடுகின்றனர் என்ற தகவல் கிடைத்தது. கர்கரத்துல் குத்ர் ஒரு தரிசு மைதானமாகும். அதில் ஒரு நீரூற்று இருந்தது. இது மக்காவிலிருந்து சிரியா செல்லும் வழியில் நஜதின் பாதையில் மதீனாவிலிருந்து 96 மைல் தொலைவில் உள்ளது. எவ்வாறு இருப்பினும் இந்த செய்தி கிடைத்ததுமே பனு சுலைம் மற்றும் பனு கத்ஃபானை நோக்கி அவர்களின் தீய எண்ணங்களை அழித்தொழிக்க நாமே செல்ல வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுத்தார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 300 சஹாபாவை கொண்ட ஒரு படையை அழைத்து கொண்டு தானே கர்கரத்துல் குத்ரை நோக்கி கிளம்பினார்கள். கிளம்புதல் தொடர்பாக பல மாறுபட்ட கருத்துக்கள் உள்ளன. இப்னு இஸ்ஹாக்கின் கூற்றுப்படி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போரில் இருந்து திரும்பிய பிறகு 7 நாட்களுக்கு பிறகு ரமலானின் இறுதியில் அல்லது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதத்தின் ஆரம்பத்தில் இந்த போருக்கு கிளம்பினார்கள். தபகாத் இப்னு சஅதில் எழுதப்பட்டுள்ளதாவது, பனு சுலைம் போர் ஜமாதில் ஊலா 6ஆம் நாளன்று நடந்தது. வாக்தியின் கூற்றிற்கேற்ப இந்த போர் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தின் நடு நாட்களில் நடந்தது. பொதுவாக வாக்தியின் அறிவிப்புகள் பலகீனமானவையாக இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே அந்த போரில் படைக்கு தலைமை தாங்கினார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியேந்தி இருந்தார்கள். இஸ்லாமிய கொடியின் நிறம் வெள்ளையாக இருந்தது. மதீனாவில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மே மக்தூம் அவர்களை தனது பிரதிநிதியாக நியமித்து சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் சிவா பின் உர்ஃபதா கஃபாரி அவர்களை மதீனாவில் தனது பிரதிநிதியாக நியமித்திருந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் அந்த இரண்டிற்கும் எவ்வாறு விளக்கமளிக்கப்படுகிறது என்றால், நிர்வாகம் சார்ந்த முடிவுகளுக்கு ஹஜ்ரத் சிவா அவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்திருந்தார்கள். மேலும் வழக்கம்போல் தொழ வைக்கும் பொறுப்பை ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மக்தூமிடம் ஒப்படைத்திருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் 300 பேர் கொண்ட இஸ்லாமிய படை வருகிறது என்று எதிரிகளுக்கு தெரிய வந்தது. பனு சுலைம் மற்றும் பனு கத்ஃபானின் மக்களுக்கு திடீரென இந்த தகவல் கிடைத்தது. இதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அதனால் அந்த மக்கள் பயந்து அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். மலைக்குன்றின் உச்சிற்கு போய்விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய படையுடன் குதுர் பள்ளத்தாக்கிற்கு சென்றதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகங்களின் கால் தடங்களும் தண்ணீர் புகட்டும் இடமும் தென்பட்டன. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய படையுடன் குதுர் பள்ளத்தாக்கிற்கு சென்றதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒட்டகங்களின் கால் தடங்களும் தண்ணீர் புகட்டும் இடமும் தென்பட்டன. ஆனால் எதிரியின் ஒருவர் கூட அங்கில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையின் ஒரு குழுவை அந்த பள்ளத்தாக்கில் உயரமான பகுதியை நோக்கி அனுப்பினார்கள். மேலும் அன்னார் எந்த கஷ்டத்தையும் வெளிப்படுத்தாமல் தானே அந்த பள்ளத்தாக்கின் உள்புறம் நோக்கி சென்றார்கள். அங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கோத்திரத்தின் சில மேய்ப்பர்கள் கிடைத்தனர். அவர்களில் யசார் என்ற அடிமையும் இருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனிடம் பனு சுலைம் மற்றும் பனு கத்ஃபானின் மக்களை பற்றி வினவினார்கள்.
எனக்கு அவர்களை பற்றி ஒன்றும் தெரியாது என அவன் பதிலளித்தான். நான் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் போட்டுகிறேன். சிலவற்றிற்கு 5வது நாளும் சிலவற்றிற்கு 4வது நாளும் என முறை மாறி மாறி வருவதுண்டு. உள்ளூர் மக்கள் நீரூற்றுகளின் பக்கம் மேலே ஏறிவிட்டனர். ஆனால் நாங்கள் ஒட்டக மந்தைகளோடு தனித்தே உள்ளோம் என்றான். எவ்வாறு இருப்பினும் அந்த மக்கள் போர் செய்யும் எண்ணத்துடன் வந்திருந்த காரணத்தால் அந்த ஒட்டகங்களையும் அதை மேய்ப்பவர்களையும் கைப்பற்றினார்கள். அன்னார் அங்கு 3 இரவுகள் தங்கினார்கள். அன்னார் அங்கு தங்கியிருந்த காலத்தில் எவருக்கும் அன்னாரை எதிர்க்கும் துணிச்சல் வரவில்லை. இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வித சண்டையுமின்றி வெற்றியுடன் திரும்பினார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போர் செல்வமாக கிடைத்த ஒட்டகங்களின் எண்ணிக்கை 500ஆக இருந்தது. அந்த மக்கள் போர் செய்யும் நோக்கத்துடன் வந்திருந்தார்கள். தங்களது செல்வத்தை அங்கு விட்டு சென்று விட்டனர். எனவே அப்போதைக்கு அங்கிருந்த வழக்கப்படி அவர்களின் செல்வத்தை எடுத்து வருவது அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது. அது போரில் கிடைத்த செல்வமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் 5இல் 1 பங்கை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள 400ஐ முஸ்லிம்களிடையே விநியோகித்தார்கள். ஒவ்வொரு போராளிக்கும் 2 ஒட்டகங்கள் கிடைத்தன. இந்த படை 200 போராளிகளை கொண்டதாக இருந்தது. யசார் அன்னாரின் பங்கில் வந்தபோது அன்னார் அவனை விடுவித்து விட்டார்கள். அதாவது அந்த ஒட்டகம் மேய்ப்பவரை அன்னார் விடுவித்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக 15 நாட்கள் வரை மதீனாவிற்கு வெளியே இருந்தார்கள். அதன் விபரத்தை ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் சீரத் காத்தமுன் நபியினில் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். ஹிஜ்ரத்திற்கு பிறகு மக்கத்து குறைஷிகள் அரபு நாட்டின் பல்வேறு கோத்திரங்களிடம் சென்று பல கோத்திரங்களை முஸ்லிம்களின் பெரும் எதிரிகளாக மாற்றிவிட்டனர். அந்த கோத்திரங்களில் ஆற்றல் மற்றும் படைபலம் ஆகியவற்றின் அடிப்படையில் அரபு நாட்டின் நடுப்பகுதி நஜதில் இருந்த பனு சுலைம் மற்றும் பனு கத்ஃபான் என்ற 2 கோத்திரங்கள் மிகவும் முக்கியமானவைகளாகும். மக்கத்து குறைஷிகள் அந்த 2 கோத்திரங்களையும் குறிப்பாக தங்களோடு இணைத்துக் கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக்கினர். சர் வில்லியம் மியோரும் கூட எழுதுகிறார், மக்கத்து குறைஷிகள் நஜத் பகுதியை நோக்கி தங்களது கவனத்தை திருப்பினார்கள். அந்த பகுதியின் கோத்திரங்களோடு முன்பை விட மிக ஆழமான தொடர்புகளை ஏற்படுத்தினார்கள். அதன் பின்னர் சுலைம் மற்றும் கத்ஃபான் கோத்திரங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடும் எதிரிகளாயினர். அவர்களின் அந்த எதிர்ப்பானது முஸ்லிம்களுக்கு எதிரில் செயல் வடிவம் பெற்றது. குறைஷிகளின் நெருப்பை மூட்டுதல் மற்றும் அபூ சுஃபியானின் செயல் முன்மாதிரியின் விளைவாக அவர்கள் மதீனாவின் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உறுதியாகினர். அவர்கள் ஒன்று கூடி தாக்குதல் தொடுக்க விரும்பினர் என்பதை ஒரு மேற்கத்திய நாட்டைச் சேர்ந்த கீழ்த்திசை நாடுகளை பற்றிய அறிவில் புலமை பெற்றிருந்த இவரும் கூட ஒப்புக்கொள்கிறார். எனவே மதீனாவில் அவர்களோடு நடந்து கொள்ளப்பட்டது மற்றும் போர் செல்வங்கள் பெறப்பட்டது போன்றவை ஆகுமானதாக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் தொடர்ந்து எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரிலிருந்து திரும்பி மதீனா வந்து சில நாட்களே ஆகியிருந்த நிலையில் சுலைம் மற்றும் கத்ஃபான் கோத்திரத்தின் ஒரு பெரிய படை மதீனாவை தாக்கும் எண்ணத்துடன் கர்கத்துல் குத்ரில் ஒன்று கூடுகிறது என்ற தகவல் கிடைத்தது. பத்ர் போருக்கு அருகில் இதுபோன்ற தகவல் வருவது என்பது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், குறைஷிகளின் படை முஸ்லிம்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தும் எண்ணத்துடன் மக்காவிலிருந்து கிளம்பிய போதே குறைஷிய தலைவர்கள் சுலைம் மற்றும் கத்ஃபான் கோத்திரங்களுக்கு நீங்கள் மறுபக்கத்திலிருந்து மதீனாவின் மீது தாக்குதல் தொடுங்கள் என்று தூதுச் செய்தியை அனுப்பி இருந்திருப்பார்கள். அல்லது அபூ சுஃபியான் தனது குழுவுடன் தப்பிச் சென்ற போது ஏதேனும் தூதுவர் மூலம் அந்த கோத்திரங்களை முஸ்லிம்களுக்கு எதிராக கிளம்புமாறு கூறியிருப்பதற்கும் சாத்தியம் உள்ளது. எவ்வாறு இருப்பினும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போரிலிருந்து திரும்பி மதீனா வந்தடைந்ததுமே சுலைம் மற்றும் கத்ஃபான் கோத்திரங்கள் முஸ்லிம்களை தாக்க இருக்கிறார்கள் என்ற பயங்கரமான தகவல் கிடைத்தது. இந்த செய்தியை கேட்டதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக சஹாபாக்களின் ஒரு கூட்டத்தை அழைத்து கொண்டு முந்திக் கொண்டு நஜதை நோக்கி கிளம்பினார்கள். ஆனால் அன்னார் பல நாட்கள் கஷ்டமான பயணம் மேற்கொண்டு கர்கரத்துல் குத்ர் என்ற இடத்தை அடைந்ததும், அதாவது அந்த தரிசான மைதானத்தை அடைந்ததும், பனு சுலைம் மற்றும் பனு கத்ஃபானின் மக்கள் முஸ்லிம்களின் வருகை பற்றிய செய்தி அறிந்ததும் அருகில் இருந்த மலைகளுக்கு போய் ஒளிந்து கொண்டனர். அவர்களை தேடுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் ஒரு படைக்குழுவை அனுப்பினார்கள். அன்னார் அந்த பள்ளத்தாக்கின் உள்ளே சென்றார்கள். அவர்களை பற்றி எந்த துப்பும் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு பள்ளத்தாக்கில் ஒட்டகங்களின் ஒரு மந்தை மேய்ந்து கொண்டிருப்பதை கண்டார்கள். போர் விதிகளுக்கு ஏற்ப, அதாவது அந்த காலத்தில் இருந்த போர் விதிகளுக்கு ஏற்ப சஹாபா அவைகளை கைப்பற்றினார்கள். அதன் பின்னர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா திரும்பினார்கள். அந்த ஒட்டகங்களை மேய்த்தவர் யசார் என்ற பெயருடைய அடிமையாவான்.
அவனும் ஒட்டகங்களோடு கைது செய்யப்பட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்ததன் தாக்கம் அந்த நபர் மீது எந்த அளவுக்கு ஏற்பட்டதென்றால், சிறிது காலத்திலேயே அவன் முஸ்லிமாகிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கம்போல் பேருபகாரம் செய்து அவரை விடுவித்ததும் கூட, அவர் மரணிக்கும் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொண்டாற்றுவதிலிருந்து விலகவே இல்லை. பிறகு முஸ்லிம்களின் முதல் ஈதுல் ஃபித்ர் பற்றி எழுதப்பட்டுள்ளதாவது: ஹிஜ்ரத்தின் 2ஆம் ஆண்டு ரமலான் மாதம் முடிந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ஈதுல் ஃபித்ர் நிறைவேற்றினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இஸ்லாத்திற்கு முன்னர் நீங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடிய 2 நாட்களின் உண்மைத்தன்மையும் அந்தஸ்தும் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அங்கிருந்தவர்கள், இப்போது எவ்வாறு வழக்கத்தில் உள்ளதோ அதே போன்றுதான் பண்டிகையை கொண்டாடி வந்தோம் என்று கூறினார். அப்போது அன்னார், அல்லாஹ் இந்த 2 பண்டிகைகளையும் விட சிறந்த நாளை உங்களுக்கு வழங்கியுள்ளான் என்றார்கள். சஹாபா பெருமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன், யா ரசூலல்லாஹ், அந்த நாட்கள் எவை என கேட்டனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஈதுல் ஃபித்ர் மற்றும் ஈதுல் அவ்ஹா. இந்த நாட்களில் எவரும் நோன்பு வைக்க வேண்டாம். உண்ணுங்கள், பருகுங்கள், மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள். இந்த 2 பெருநாள்களிலும் அன்னார் பெருநாள் திடலுக்கு செல்வார்கள். பெருநாள் திடலானது மதீனாவிற்கு கிழக்கு பகுதியில் இருந்தது. அன்னார் பெருநாள் அன்று ஈது திடலுக்கு ஒரு வழிப்பாதை வழியாக சென்று வேறொரு வழிப்பாதை வழியாக திரும்பி வருவார்கள். இவ்வாறு ஒரு ஊர்வலம் போன்ற தோற்றம் இருக்கும். அதனால் முஸ்லிம் அல்லாதவர்கள் மீதும் பெரும் அச்சம் ஏற்பட்டது. ஒருமுறை தொழுகை நேரத்தில் மிக கடுமையான மழை பெய்து கொண்டிருந்த காரணத்தால் மஸ்ஜித் நபவியிலேயே ஈதுல் ஃபித்ர் தொழுகையை தொலை வைத்தார்கள். அந்த பெருநாள் தொடர்பாக ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் எழுதியுள்ளதாவது, அதாவது ஈதுல் ஃபித்ர் தொடர்பாக எழுதியுள்ளதாவது: ரமலானின் நோன்பு கடமையான பிறகு ரமலானின் இறுதி நாட்கள் வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடமிருந்து கட்டளையை பெற்று சதகத்துல் ஃபித்ர் கொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள். அதாவது, ஒவ்வொரு முஸ்லிமும் இதற்குரிய ஆற்றல் படைத்திருந்தால் தன் தரப்பிலிருந்தும் தனது குடும்பத்தினர் தரப்பிலிருந்தும் ஒரு நபருக்கு 1 சா, அதாவது 3 கிலோ 149 கிராம் 280 மில்லிகிராம் அளவு பேரித்தம்பழமோ அல்லது திராட்சையோ அல்லது கோதுமை போன்றவைகளை சதகாவாக பெருநாளுக்கு முன்னதாக கொடுக்க வேண்டும். இந்த சதகா ஏழைகள் மற்றும் அனாதைகள், விதவைகள் போன்றவர்களிடையே விநியோகம் செய்யப்பட வேண்டும். இதன் மூலம் வசதி உடையவர்களின் நோன்பு மற்றும் இறை வணக்கத்தில் ஏதேனும் குறை இருந்தால் இது அதன் பரிகாரமாகும். மேலும் பெருநாளின் போது ஏழைகளுக்கு ஒரு உதவியாக இருக்கும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைக்கிணங்க ஒவ்வொரு நோன்பு பெருநாளுக்கு முன்பும் சதகத்துல் ஃபித்ர் முறையாக ஒவ்வொரு சிறிய பெரிய முஸ்லிம்களிடமிருந்தும் வசூலிக்கப்பட்டு வந்தது. அனாதைகள், ஏழைகள் மற்றும் வறியவர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. அதே ஆண்டுதான் ஈதுல் ஃபித்ரும் ஆரம்பமானது. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் நிறைவடைந்ததும் ஷவ்வால் மாதத்தில் முதல் நாளன்று முஸ்லிம்கள் பெருநாள் கொண்டாடுமாறு கட்டளையிட்டார்கள். இது அல்லாஹ் நமக்கு ரமலானின் இறை வணக்கங்களை நிறைவேற்றும் நற்பேற்றை வழங்கிய மகிழ்ச்சியின் பெருநாளாகும். ஆனால் அன்னாரின் உள்ளம் கவரும் தன்மையின் மகத்துவத்தை பாருங்கள். அன்னார் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் கூட ஒரு இறை வணக்கத்தையே நியமித்தார்கள். பெருநாளன்று அனைத்து முஸ்லிம்களும் ஏதேனும் ஒரு திறந்த வெளியில் ஒன்று கூடி முதலில் 2 ரக்காத்துகள் தொழுகையை நிறைவேற்றுமாறு கட்டளையிட்டார்கள். தொழுகைக்கு பிறகு ஆகுமான முறைகளில் மகிழ்ச்சியையும் கொண்டாடுமாறு கூறினார்கள். ஏனென்றால் ஆன்மாவிற்கு மகிழ்ச்சி ஏற்படும் போது அந்த மகிழ்ச்சியில் பங்கெடுக்கும் உரிமை உடலுக்கும் உள்ளது. உண்மையில் இஸ்லாம் ஒன்றாக சேர்ந்து நிறைவேற்றப்படும் இந்த அனைத்து இறை வணக்கங்களின் இறுதியிலும் பெருநாட்களை வைத்துள்ளது. ஆக தொழுகைகளின் பெருநாள் ஜுமுஆ ஆகும். அது 1 வார தொழுகைகளுக்கு பிறகு வருகிறது. இது இஸ்லாத்தில் எல்லா ஈதுகளையும் விட சிறந்ததாக கூறப்பட்டுள்ளது. பிறகு நோன்பின் பெருநாள் ஈதுல் ஃபித்ர், இது ரமலானுக்கு பிறகு வருகிறது. பிறகு ஹஜ்ஜின் பெருநாள் ஈதுல் அவ்ஹா, அது ஹஜ்ஜின் நாட்களில் 2வது நாளில் கொண்டாடப்படுகிறது. பிறகு இந்த அனைத்து பெருநாட்களும் தன்னகத்தே ஒரு இறை வணக்கங்களாகும். சுருக்கமாக இஸ்லாத்தின் பெருநாட்கள் தன்னகத்தே ஒரு பெரும் மகத்துவத்தை கொண்டுள்ளன. இவைகளினால் இஸ்லாத்தின் உண்மைத்துவம் இன்னும் ஒளிமயமாகிறது. மேலும் இஸ்லாம் எவ்வாறு முஸ்லிம்களின் ஒவ்வொரு செயலையும் இறை நினைப்போடு ஒன்று சேர்க்க விரும்புகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கிறது. ஆக இதுவே ஈதுகளின் முக்கியத்துவமாகும். எனவே மகிழ்ச்சி மட்டுமே அன்றி அல்லாஹ்வை நினைவு கூறவும் வேண்டும்.
இறை வணக்கங்களும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கூறுகிறார்கள், வரலாற்றை விட்டு சற்று வெளியே செல்ல வேண்டியது உள்ளது. அவ்வாறு இல்லாதிருந்தால் பிறகு இஸ்லாம் எவ்வாறு முஸ்லிம்களின் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் இறை நினைப்பில் மூழ்கடித்துள்ளது என்பதை பற்றி கூறியிருக்கலாம். எதுவரை என்றால், தினசரி செயல்களான அமர்தல், எழுதல், சுற்றுதல், உறங்குதல், விழித்தல், உண்ணுதல், பருகுதல், குளித்தல், துவைத்தல், உடை மாற்றுதல், காலணிகள் அணிதல், வீட்டிலிருந்து வெளியே செல்லுதல், வீட்டினுள் நுழைதல், பயணத்திற்கு செல்லுதல், பயணத்திலிருந்து திரும்பி வருதல், ஏதேனும் பொருளை வாங்கும் போதும் விற்கும் போதும், உயரமான இடத்திற்கு ஏறும் போதும், உயரத்திலிருந்து இறங்கும் போதும், பள்ளிவாயிலுக்குள் நுழையும் போதும், பள்ளிவாயிலை விட்டு வெளியேறும் போதும், நண்பரை சந்திக்கும் போதும், எதிரியை எதிர்கொள்ளும் போதும், புதிய பிறையை காணும் போதும், மனைவியிடம் செல்லும் போதும், ஒவ்வொரு செயலை செய்ய தொடங்கும் போதும் முடிக்கும் போதும், எதுவரை என்றால் தும்மும் போதும், கெட்ட ஆவியை விடும்போதும், எப்படியாவது ஒரு வகையில் இறைவனோடு இணைத்து விட்டது. ஆக இதுவே இஸ்லாமின் போதனைகளாகும். இதை ஒவ்வொரு உண்மையான முஸ்லிமும் எப்போதும் முன்னிறுத்த வேண்டும். அல்லாஹ் எல்லா விஷயங்களிலும் எல்லா நேரமும் நம் முன்னால் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் அரபு நாட்டின் இணை வைப்பாளர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பாக எவர் இந்த போதனைகளை கொண்டு வந்தாரோ, ஆனால் நிராகரிப்பாளர்களின் பார்வையில் இந்த போதனைகளை உருவாக்கியவர், அவர் தொடர்பாக, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பாக அவர் இறைவனுக்காக பைத்தியமாகிவிட்டார் என்று கூறினால் அதில் வியப்பிற்கு ஒன்றுமில்லை. உண்மையில் ஒரு உலகவாதிக்கு இவைகளெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனமாகத்தான் தெரியும். ஆனால் எவர் தனது இருப்பின் உண்மைத்துவத்தை உணர்ந்தாரோ அவர் இதற்கு பெயர்தான் வாழ்க்கை என்பதை அறிகின்றார். இறைவனின் நினைப்பு எப்போதும் இருப்பதே உண்மையான வாழ்வாகும். இதற்கிடையில் பத்ர் போருக்கு பிறகு மற்றும் உஹத் போருக்கு முன்னர் நடந்ததாக சந்தேகத்திற்குரிய சம்பவங்கள் பற்றிய குறிப்பு கிடைக்கிறது. அவைகளை மேலோட்டமாக ஆராய்ந்தாலே அவைகள் மனம் போன போக்கில் உருவாக்கப்பட்ட கதைகள் என்று தெளிவாக தெரிகிறது. முதல் சம்பவம் அஸ்மா பின்த் மர்வானின் கொலை பற்றியதாகும். அவள் கொல்லப்பட்டாள் என்று கூறப்படுகிறது. அதன் விபரம் இவ்வாறு வருகிறது. ஹஜ்ரத் உமர் பின் அத்தி ஒரு பார்வையற்ற சஹாபி ஆவார். ஹஜ்ரத் உமர் பனு ஹத்மி கோத்திரத்தில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். ஹிஜ்ரத்தின் 2வது ஆண்டு ரமலானின் 5 இரவுகள் எஞ்சியிருந்தன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் பின் அத்தி ஹத்மி அவர்களை அஸ்மா பின்த் மர்வானை நோக்கி அனுப்பினார்கள். அவர் ஒரு யூத பெண்மணி. மேலும் மர்சத் பின் ஜயத் பின் ஹசன் அன்சாரியின் மனைவி ஆவாள். அவர் முஸ்லிமாக மாறியிருந்தார். இவர் இஸ்லாத்தை ஏசி பேசி வந்தால், மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு வந்தால், கவிதைகள் கூறி வந்தால், இவைகளே அஸ்மா பின்த் மர்வானை கொல்லுமாறு கட்டளையிடப்பட்டதற்கு காரணமாகும். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, இந்த பெண் அசுத்தமான துணிகளை மஸ்ஜித் நபவியில் போட்டு வந்தாள். இந்த கதையை உருவாக்குவதற்காக இந்த அறிவிப்பில் இதையும் இணைத்துள்ளார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் துன்பம் கொடுத்து வந்தாள். ஹஜ்ரத் உமர் இரவின் இருளில் அவளின் வீட்டினுள் நுழைந்தார்கள். அவர்களின் கூற்றுப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டதும் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்றார்கள். இரவின் இருட்டில் அவளுடைய குழந்தைகள் அவளுக்கு அருகில் உறங்கிக் கொண்டிருந்தனர். அவள் ஒரு குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருந்தாள். உமர் தனது கைகளால் அந்த குழந்தையை அவளிடமிருந்து விலக்கிவிட்டு தனது வாளை அவளுடைய மார்பில் வைத்து வலுவாக அழுத்தினார். எதுவரை என்றால் வாளானது இடுப்பு வழியாக வெளியேறியது. அதன் பின் உமர் பின் அத்தி மதீனா வந்து ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஃபஜர் தொழுகையை நிறைவேற்றினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்துவிட்டு எழுந்தபோது அவர்களின் பார்வை உமரின் மீது பட்டது. அன்னார் அவரிடம், நீங்கள் மர்வானின் மகளை கொன்றுவிட்டீர்களா என்று வினவினார்கள். அதற்கு அவர் ஆமாம் என்றார். அவளை கொன்ற காரணத்தினால் என் மீது ஏதும் பாவம் வருமா என்றார். இவர் கேட்கிறார், ஒருபுறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அனுப்பினார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. இப்போது இவரோ கொலை செய்ததனால் நான் ஏதும் பாவம் செய்து விட்டேனா என்று கேட்கிறார். அன்னார் அதற்கு பதிலளிக்கையில் அரபியின் ஒரு அறியப்படாத வாக்கியத்தை கூறினார்கள். லா யன்தஹிஹு ஃபீஹா அன்சான், அதாவது இதன் காரணமாக 2 ஆடுகள் கூட பரஸ்பரம் சண்டையிடாது. அதாவது அந்த பெண்ணின் கொலையானது எந்த அளவு சாதாரணமானது, ஒன்றுமற்றது என்றால் அதை எதிர்க்கக்கூடியவர் கூட எதிர்க்க மாட்டார். எழுதுகிறார்கள், இந்த சொல் அல்லது வாக்கியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாவை தவிர வேறு யாருடைய நாவிலும் கேட்கப்படவில்லை. இந்த ஒரு அறிவிப்பு மட்டுமே கிடைக்கிறது.
எவ்வாறு இருப்பினும் இந்த சம்பவத்திற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைரின் பெயரை பசீர், அதாவது பார்க்கக்கூடியவர் என்று வைத்து விட்டார்கள். ஹஜ்ரத் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் இறை வணக்கத்தில் கழித்த அந்த பார்வையற்றவரை பார்த்தீரா? அவர்கள் கூறினார்கள், இவரை பார்வையற்றவர் என்று கூறாதீர்கள், பசீர் அதாவது பார்வை உள்ளவர் என்று கூறுங்கள். ஒரு அறிவிப்பில் அஸ்மாவின் கொலை சம்பவம் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா பின்த் மர்வானை கொல்ல எண்ணியபோது மக்களிடம், இந்த பெண்ணிடமிருந்து நமக்கு ரட்சிப்பு வழங்கக்கூடிய யாரேனும் உள்ளீர்களா என கேட்டார்கள். அப்போது உமைர் பின் அத்தி அவர்கள், அவளின் கதையை முடிப்பது எனது பொறுப்பாகும் என்றார்கள். அதற்கு பிறகு இவர் அஸ்மாவிடம் சென்றார்கள். அந்த பெண் பேரித்தம்பழம் விற்று கொண்டிருந்தாள். உமைர் அவர்கள் அவள் முன்னால் வைக்கப்பட்டிருந்த பேரித்தம்பழங்களை காட்டி, உன்னிடம் இதைவிட நல்ல பேரிச்சம்பழங்கள் உள்ளனவா என்று கேட்டார்கள். அதற்கு அவள் ஆமாம் என்று கூறி தனது வீட்டிற்குள் சென்று பேரித்தம்பழங்களை எடுப்பதற்காக குனிந்தபோது அவர் கூறுகிறார், நான் வலப்பக்கமும் இடப்பக்கமும் பார்த்தேன். நான் அவளின் தலையில் தாக்கி அவளை கொன்றுவிட்டேன். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவிடம், நீங்கள் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதருக்கு உதவியவரை பார்க்க விரும்பினால் உமைர் பின் அத்தியை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா பின்த் மர்வானை கொல்வது ஆகுமானது என்றபோது ஹஜ்ரத் உமைர் அவர்கள், அல்லாஹ் தனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்ர் போரிலிருந்து பாதுகாப்புடன் மதீனா திரும்பச் செய்தால் நான் அஸ்மாவை கொலை செய்வேன் என்று நேர்ந்திருந்தார். போரிலிருந்து திரும்பும்போது நான் கொன்று விடுவேன் என்று அவர் கூறினார். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரிலிருந்து வெற்றியுடன் மதீனா திரும்பிய போது உமைர் தனது நேர்த்திக் கடனை தீர்ப்பதற்காக அஸ்மாவின் வீட்டிற்கு சென்று அவளை கொன்றுவிட்டார். ஒரு அறிவிப்பில் வருகிறது, அஸ்மா பின்த் மர்வானை கொன்ற பிறகு ஹஜ்ரத் உமைர் திரும்பி வந்தபோது அந்த பெண்ணின் மகன் ஒரு கூட்டத்துடன் தனது தாயாரை அடக்கி கொண்டிருந்தார். உமைரை பார்த்து அவர் கூறினார், உமைரே, நீ இவர்களை கொன்றாயா என கேட்டார். அதற்கு அவர் ஆம் என்று கூறினார். பிறகு கூறினார், ஃப கைதூனி ஜமீஅன் சும்ம லா தன்சுரூன், நீங்கள் அனைவரும் எனக்கு எதிராக திட்டம் தீட்டுங்கள், பிறகு எனக்கு எந்த கால அவகாசமும் வழங்காதீர்கள். எனது உயிர் எந்த இறைவனின் கையில் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, நீங்கள் அனைவரும் இந்த பெண் கூறிக்கொண்டிருந்தவற்றை கூறினாலும் நான் எனது வாளால் உங்கள் அனைவர்களின் கழுத்துகளையும் துண்டித்துவிட தொடங்குவேன். எதுவரை என்றால், ஒன்று நான் ஷஹீதாவேன் அல்லது உங்களை நரகத்திற்கு அனுப்புவேன். அந்த நாளிலிருந்து பனு ஹத்மி கோத்திரத்தில் வெளிப்படையாக இஸ்லாம் பரவத் தொடங்கியது. அதற்கு முன்பு வரை அவர்களில் யாரெல்லாம் முஸ்லிம்களாக இருந்தனரோ அவர்கள் தாங்கள் முஸ்லிம்கள் என்பதை மறைத்து வந்தனர். அல்லாமா சுஹைலி எழுதியுள்ளார்கள், அதாவது அஸ்மாவை கொலை செய்தது அவரது கணவரே ஆவார். மேலும் இஸ்திஆப் நூலில் ஹஜ்ரத் உமைரின் வாழ்க்கை எனும் தலைப்பின் கீழ் எழுதப்பட்டுள்ளதாவது, அவர்கள் தனது சகோதரியையும் கொலை செய்திருந்தார்கள். ஏனென்றால் அவள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசி பேசி வந்தார். ஆனால் இஸ்திஆபில் உமைரின் சகோதரியின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆக கூறப்பட்ட இவைகள் அனைத்தும் கதைகளாகும். வரலாறு மற்றும் வாழ்க்கை வரலாற்றின் சில நூல்களில் இந்த சம்பவங்கள் கிடைக்கின்றன. ஆனால் சிஹாஹே சித்தா, அதாவது சரியான 6 ஹதீஸ் நூல்களில் மற்றும் நம்பத்தகுந்த எந்த ஹதீஸ் நூல்களிலும் இந்த குறிப்பு இல்லை. அசல் விஷயம் என்னவென்றால், பிற்காலத்தில் சிலர் இதுபோன்ற புனையப்பட்ட மனம் போன போக்கில் உருவாக்கப்பட்ட சம்பவங்களை தங்களுடைய நூல்களில் எழுதியதோடு மட்டுமல்லாமல் நபித்துவத்தின் கண்ணியத்திற்கு மாறு செய்தலுக்கான தண்டனை வழங்குவதற்கு இதனை சான்றாகவும் வைக்க துவங்கினர். மேலும் இவ்வாறே இன்றைய முஸ்லிம்களும் இந்த சான்றுகளை வைத்துக்கொண்டு நபித்துவத்தின் கண்ணியத்திற்கு மாறு செய்பவர்களை கொலை செய்யுங்கள் என்கின்றனர். ஆனால் நபித்துவத்தின் கண்ணியத்திற்கு மாறு செய்வதற்காக இந்த வகையான தண்டனை வழங்கியதாக இஸ்லாமிய ஷரியத்தில் இல்லை. மேலும் இதுபோன்ற சம்பவங்களுக்கு எந்த உண்மைத்தன்மையும் இல்லை. உதாரணத்திற்கு இந்த சம்பவம் தொடர்பாக கூறப்பட்டுள்ள கருத்துக்களை படிக்கும்போது தெரிய வருவதாவது, முதலில் உறுதித்தன்மை அடிப்படையில் இந்த அறிவிப்பு பலவீனமானதாகும். அல்லாமா அல்பானி அவர்கள் இந்த ஹதீசுகளை புனையப்பட்டது என கூறியுள்ளார்கள். அல்லாமா நாசிருத்தீன் அல்பானி அவர்கள் தமது நூல் சில்சிலத்துல் அஹாதீசுல் ஸஈஃபா வல் மௌதுஆவில் எழுதியுள்ளதாவது, இதன் ஒரு அறிவிப்பாளர் முஹம்மது பின் உமர் வாக்தி, இவர் பொய்யராவார். மேலும் இப்னு முயின் இதை பலகீனமானது என்று கூறியுள்ளார்கள். இது தவிர சம்பவங்களின் அடிப்படையில் பார்த்தாலும் இந்த அறிவிப்பு தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. உதாரணத்திற்கு,
சஹாபி பார்வையற்றவராக இருந்தும் கூட தனியாக அந்த பெண்ணின் வீடு வரை எப்படி போனார்கள்? பாதை ஏற்கனவே தெரிந்திருக்கும், சென்று விட்டார்கள் என்றாலும் சரியாக இரவு நேரத்தில் தனியாக அங்கு சென்றார்கள், உள்ளேயும் போனார்கள் என்றாலும் கூட இரவின் இருட்டில் அந்த பெண்ணை எப்படி கண்டுபிடித்தார்கள்? அவளுக்கு அருகில் குழந்தைகள் உறங்கிக் கொண்டிருந்தனர் என்று எப்படி கண்டறிந்தார்கள்? ஒவ்வொருவராக தட்டி பார்த்து கண்டறிந்தார் என்றாலும் அவர்களில் யாரும் விழிக்கவில்லையா? தட்டி பார்த்து அவர் குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கின்றாள் என்பதை அறிந்தாலும் கூட கொலையுண்ட அந்த பெண் அந்த பார்வையற்றவரிடம் இருந்து தப்பிப்பதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. அறிவிப்பின் அடிப்படையில் பாலருந்தி கொண்டிருந்த குழந்தையை வள்ளுக்கட்டாயமாக தாயிடமிருந்து பிரித்தார்கள். அவரோ பார்வையற்றவராக இருந்தார். அந்த பெண் பார்வை உடையவள். அப்படி இருந்தும் அந்த பெண் சப்தம் போடவில்லை, எதிர்க்கவில்லை. அவளுடைய கணவன் அங்கு உறங்கிக் கொண்டிருந்தார் என்றால் அவருக்கும் இது பற்றி தெரியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக பார்வையற்ற சஹாபிக்கு எந்த சத்தமும் கொடுக்காமல் எப்படி தெரிய வந்தது? பொதுவாக பார்வையற்றவர்கள் குரலை வைத்தே அது அஸ்மா பின்த் மர்வானே என அடையாளம் காண்கின்றனர். இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு உள்ளது, அதாவது அந்த பெண் பேரித்தம்பழம் எடுக்க உள்ளே சென்றால் பல்வேறு வகையான கதைகள் உள்ளன. இன்னொரு கதையில் சொல்லப்பட்டுள்ளதாவது, அந்த பெண் பேரித்தம்பழங்களை எடுப்பதற்காக உள்ளே சென்றதும் சஹாபி இங்கும் அங்கும் பார்த்தார். அவருக்கு யாரும் தென்படவில்லை. இந்த விஷயம் சிந்திக்கத்தக்கதாகும். சஹாபி பார்வையற்றவராவார். அப்படிப்பட்ட நிலையில் இங்கும் அங்கும் எவ்வாறு பார்க்க முடியும்? நான் இங்கும் அங்கும் பார்த்தபோது யாரும் தென்படவில்லை என்று எவ்வாறு கூற முடியும்? இன்னும் சொல்லப்போனால், முன்பிருந்த பேரித்தம்பழங்களை பார்த்து அந்த பேரித்தம்பழங்கள் நல்லவைகள் இல்லை என்று கண்டறிகின்றார்கள். சரி, ஒரு பேச்சுக்கு கையால் தொட்டு பார்த்து கண்டறிந்தார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் இங்கும் அங்கும் பார்த்தார் என்ற விஷயம் எவ்வாறு இருப்பினும் சாத்தியமில்லாததாகும். ஒரு அறிவிப்பில் வருகிறது, அந்த சஹாபி அந்த பெண்ணை கொன்ற பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அவளது கொலையை பற்றி தகவல் கொடுத்துவிட்டு மீண்டும் அங்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அவளுடைய மகன் கொஞ்ச நேரத்திலேயே அவளை அடக்கம் செய்து கொண்டிருந்தான். உடனடியாக கொஞ்ச நேரத்தில் அனைத்து வேலைகளும் நடந்துவிட்டன. இது தவிர நம்முடைய மக்களின் ஆய்வுகளையும் கூறிவிடுகின்றேன். மற்ற கருத்து வேறுபாடுகள் இந்த சம்பவம் புனையப்பட்டது என்பதை நிரூபிக்கின்றன. அவைகளில் பெரும்பாலான அறிவிப்புகளில் அஸ்மா பின்த் மர்வான் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் அல் இஸ்திஆபின் ஆசிரியரின் பார்வையில் அது அஸ்மா இல்லை, மாறாக உமைரின் சகோதரி பின்த் அத்தி ஆவார். இரண்டாவது, பெரும்பாலான இடங்களில் கொலை செய்தவரின் பெயர் உமைர் பின் அத்தி என்று வந்துள்ளது. ஆனால் சில இடங்களில் அம்ரு பின் அத்தி என்றும் வந்துள்ளது. இப்னு தரீதின் பார்வையில் கொலை செய்தவரின் பெயர் கஷ்மீர் ஆகும். வேறு சில அறிவிப்புகளின் அடிப்படையில் மேற்கூறப்பட்ட எந்த பெயரும் கொலை செய்தவரின் பெயர் கிடையாது. மாறாக அந்த பெண்ணின் சமுதாயத்தைச் சேர்ந்த ஏதோ ஒரு நபர்தான் அவளை கொலை செய்தார். அப்போது அவள் பேரித்தம்பழம் விற்று கொண்டிருந்தாள். இப்னு சஅதின் கூற்றுக்கேற்ப கொலை செய்யப்பட்ட நேரம் இரவின் நடுப்பகுதியாகும். ஆனால் ஜர்கானியின் அறிவிப்பில் பகல் அல்லது மாலை நேரம் என தெரிகிறது. ஏனென்றால் கொலை செய்யப்பட்ட வேளையில் அவள் பேரித்தம்பழங்களை விற்று கொண்டிருந்தாள். பிறகு கொல்லப்பட்ட விதத்திலும் பல்வேறு முரண்கள் உள்ளன. அவள் கழுத்து நெரித்து கொல்லப்பட்டாள் என்றும், அவளுடைய வயிற்றில் கத்தியால் குத்தி கொண்டனர் என்றும், இரவில் உறங்கிக் கொண்டிருந்த போது கொண்டனர் என்றும், பேரித்தம்பழம் வாங்கும் சாக்கில் அவளுடைய வீட்டில் நுழைந்து கழுத்தை நிறுத்தி கொண்டனர் என்றும் எழுதப்பட்டுள்ளது. பிறகு சீரத் இப்னு ஹிஷாமின் கூற்றிற்கிணங்க அபு உஃபுக் கொல்லப்பட்ட காரணத்தால்தான் அவள் முனாஃபிக் ஆனாள். இந்த வாக்கியத்திலிருந்து தெரிய வருவதாவது, அவள் முதலில் முஸ்லிமாக இருந்தால், அபு உஃபுக் கொல்லப்பட்டதை அறிந்து முனாஃபிக் ஆனாள். முன்பு அவள் முஸ்லிமாக இருந்தாள் என்றால் எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பேசியிருப்பாள்? எப்படி தீய கவிதைகள் எழுதியிருப்பாள்? எவ்வாறு மஸ்ஜித் நபவியின் கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படுத்தி இருப்பாள்? வாக்குதியின் அறிவிப்புக்கேற்ப உமைர் கூறினார், அல்லாஹ்வே, நான் உறுதிமொழி எடுக்கின்றேன், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மதீனா திரும்பினால் நான் நிச்சயமாக அவளை கொல்வேன். ஆனால் அவர் பார்வையற்றவராக இருந்தார், அதனால் பத்ர் போரில் கலந்து கொள்ளவில்லை என்று ஆசிரியர் எழுதியுள்ளார். ஆனால் அதே ஆசிரியர்தான் இந்த சம்பவம் பற்றி எழுதும்போது அவர் பார்வையற்றவராக இருந்தும் போரில் பங்கெடுத்து வந்தார் என்ற வாக்தியின் கூற்றை எழுதியுள்ளார். இவர்களே தவறான அறிவிப்புகளை ஒன்றோடொன்று குழப்புகின்றனர். இவைகள் புனையப்பட்ட கட்டுக்கதைகள் இல்லை என்றால் பிறகு வரலாறு மற்றும் வாழ்க்கை வரலாற்றின் நூல்களில், உதாரணமாக தாரிகே தப்ரி, தாரிகே இப்னு கசீர் போன்றவைகளில் இது பற்றி ஏன் குறிப்பிடப்படவில்லை? ஒரு சில நூல்கள், உதாரணமாக தபுகாத்துல் குப்ரா, இப்னு சஅத் போன்றவைகளில் மேலோட்டமாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் சிலர் முற்றிலுமாக இந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிடவே இல்லை.
ஆனால் வாக்தி இந்த சம்பவத்தை சற்று விபரமாக கூறியுள்ளார். ஹதீஸ் நூல்களிலும் இந்த சம்பவம் பற்றி குறிப்பிடப்படவில்லை. ஹதீஸ் நூல்களின் ஆசிரியர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொடர்புடைய அனைத்து அறிவிப்புகளையும் தங்களது நூல்களில் எழுதியுள்ளனர். அப்படி இருக்க இந்த சம்பவம் பற்றி ஏன் குறிப்பிடவில்லை? பிறகு நான் ஏற்கனவே கூறியது போன்று அந்த அறிவிப்பின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே அந்த சஹாபியிடம் அந்த பெண்ணை கொலை செய்யுமாறு அனுப்பியிருந்தால், பிறகு அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த கொலையினால் நான் பாவம் செய்ததாக ஆகுமா என்று கேட்டதன் பொருள்தான் என்ன? இந்த சம்பவம் நடந்திருந்தால் நிச்சயமாக யூதர்கள், முஸ்லிம்கள் அஸ்மா பின்த் மர்வானை கொலை செய்ததன் மூலம் உடன்படிக்கையை முறித்துவிட்டார்கள், மதீனாவின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க நாடியுள்ளார்கள் என்று கூறி இருந்திருப்பார்கள். ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள், உதாரணமாக அரூதுல் அன்ஃப் மற்றும் தாரிகுத் தப்ரி போன்றவர்கள், முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் நடந்த முதல் சண்டை பனு கயன்காதான் என்று ஒருமித்த கருத்து கொண்டுள்ளனர். பிறகு யூதர்களின் எந்த எதிர் நடவடிக்கை இருந்ததாகவும் தெரியவில்லை. ஆக இந்த விஷயங்கள் இந்த சம்பவத்தை சந்தேகத்திற்குரியதாக, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தவறானது என்று நிரூபிக்கின்றன. கடுமையை விரும்பும் முல்லாக்கள் இந்த சம்பவங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கி இஸ்லாத்தின் அழகிய போதனைகளுக்கு களங்கம் விளைவித்துள்ளனர். மேலும் இன்றைய நாட்களிலும் இதுபோன்ற கட்டுக்கதைகளை உருவாக்கி அகமதிகளுக்கு எதிராகவும் கடுமையை காட்டுகின்றனர். மேலும் மௌலவிகள் மக்களை தூண்டிவிடுகின்றனர். இரண்டாவது சம்பவமும் இதே போன்றதே ஆகும். அதை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் எடுத்துரைப்பேன். அதுவும் மிக தெளிவாக தவறானது என நிரூபணமாகிறது. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.